ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டேக்கியன் KaaShiv ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுல. சார், நான் வேலை தேடணும் முடிவு பண்ணேன் சார். எந்த மாசத்துல வேலை தேடுறது ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாசத்துல வேலை தேடினா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எங்கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாங்க. என்னோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குங்க. ஏன்னா இன்டர்நெட் மூலம் ஃபுல்லாகவே ஃபேக் யூசர்ஸை நிரப்பி வச்சுருக்காங்க என் நண்பர்கள் அப்படின்ற எதிரிகள். ஓகேவா? ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்சன் ஃபேக்காக அங்கே கிளாஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்பான். அதுக்கு எவனோ ஒருத்தர் பதில் சொல்லுவான். இவங்க யாருமே என் ஸ்டூடெண்ட்டே கிடையாதுங்க. என் ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படிக்கிற பசங்கன்ற மாதிரி ஆன்சர் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு எதுவுமே நம்பாதீங்க. எங்ககிட்டயே டேரெக்டாக கேளுங்க. நாங்கள் எல்லா உதவிகளும் நாங்கள் பண்ண தயாராக இருக்குங்க. ஏன்னா பேக்டோர் ப்ராசஸிங்ன்ற ஒரு பெரிய போருங்க. தமிழ் மண்ணிலேருந்து அதை ஒழிக்காமல் விடவே மாட்டேங்க. ஓகேவா? அந்த பெரிய போரில் பார்த்தீங்கன்னா நிறைய 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 லைக் எதிரிகள் பெரிய படையை ஒரு தனியால் போராடிட்டு இருக்குங்க. உங்களோட உதவிகள் எனக்கு கண்டிப்பாக வேணுங்க இதை அழிக்கிறதுக்குங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேங்க. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் கனவு மட்டும் இருந்தால் போதுமாங்க? அது கூட சில விஷயங்கள் தேவைப்படும். அதுதான் சரியான களம். எந்த இடத்துல நின்று அடிக்க போகிறன்றது தான் கேமுங்க. இது இல்லாமல் சரியான நேரங்க. எந்த நேரத்தில் நீ அடிக்க போகிறேன்னு தெரியணுங்க. அண்ட் சரியான கைடன்ஸுங்க. ஸோ சரியான ஆசான். உனக்கு இது மூணுமே இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாதுங்க. அதாவது ஜெயிக்கிற மனசு, உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மை, தன்னம்பிக்கை, எவன் பேச்சும் கேட்கக்கூடாதுங்க. செவிடாயிடணுங்க. ஸோ இதான் நெகட்டிவாக பேசிட்டே இருப்பானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டுற ஒருத்தன் தான் அந்த வெற்றியாளனுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளர் ஆன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடையும் அந்த ஆசைகளோடையும் இந்த வீடியோக்குள்ள நான் போகிறேங்க. வாங்க போகலாம். சரியான டாப்பிக்கோட மீட் பண்ணிட்டு இருக்குங்க. சூப்பரான டாப்பிங்க. சரி, ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் வேலை தேடணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதத்தில் சார் வேலை தேடுறது, எந்த மாதத்தில் வேலை தேடினா வேலை கிடைக்குன்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ வேலை தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்முடைய மாதங்கள். இதில் நம்ம எப்படி தேடணும்னு கேட்டிங்கன்னா மொதல் 2 மாதம் ஜனவரியும் பிப்ரவரியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நியூ இயர் பார்ட்டி, பொங்கல், நம்ம ஊரில் பொங்கல், வெளியூரில் நியூ இயர் பார்ட்டி, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு அப்போ தான் ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கலான்னு வருவாங்க. ஓகே, ப்ராஜெக்ட்லாம் அப்போ தான் சைன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஜனவரி பிப்ரவரியில் தாங்க. அதுக்கப்புறமா இந்த மார்ச் மிட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிப்பாங்க. சைன் அப் பண்ணுவாங்க, பணம் வரும், ஆரம்பத்தில் ஒரு பணம் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பணம் ஆரம்பிப்பாங்க ப்ராஜெக்ட். அப்போ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற இந்த மாதத்தை நம்ம டார்கெட் பண்ணுங்க. புதுசாக ஆட்கள்லாம் இந்த டைம்லாம் எடுப்பாங்க. அப்படின்னா இந்த மார்ச் மிடில் இருந்து, அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த டைம்ல ஜாப் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, இந்த மே மாதத்துக்கு பின்னாடி இந்த டிகிரி முடிச்சுட்டு வர பசங்க இருப்பாங்க. ஐயோ சார், நிறைய நிறைய லட்சக்கணக்கான பேர் வருவானுங்க. அப்போ அவனுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய காம்படிஷனாக இருப்பாங்க. இதில் இன்னொரு பெரிய ட்ராபேக், ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கண்டிப்பாக அவனுக்கு டிகிரி முடிச்சோன்னா வேலை கிடைக்காதுங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸை குவாலிஃபிகேஷன் நல்லா இல்லாமல் எடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைக் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே கோர்ஸ் படிக்க வருவாங்க. கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை தேட வருவாங்க. ஸோ நம்முடைய வேலை இந்த மார்ச்லேருந்து அக்டோபருக்குள்ளே ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் இந்த ஏரியாவில் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது படிக்கணும், ப்ராஜெக்ட் பண்ணணும், வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மார்ச், ஏப்ரல், மேக்குள்ளே அடிச்சிடணும். இதுக்குள்ளே கட்டன்னு வேலைக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த பசங்க முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிடுவோம். ஸோ இதுதான் நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது. ஃபைனலாக இந்த 2 மாதங்க நவம்பரும் டிசம்பரும் ஃப்ரீசிங் மந்த்னு சொல்லுவாங்க. வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ நம்ம வேலை தேடுற மாதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ஜான், பிப்ரவரி, நவம்பர், டிசம்பர் விட்டுணும். மற்ற மாதத்தில் மட்டும் தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்க சார், ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, ப்ராஜெக்ட்லாம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன்லேயே ப்ராஜெக்ட்டை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேங்க. ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி, பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவாங்க. 10 லட்ச ரூபா அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு பட்ஜெட்லாம் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த பணம் கொஞ்சம் இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஆரம்பிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா
புதுசாக இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? புது ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கிற மாதங்களுங்க, புது ப்ராஜெக்ட்லாம் நிறைய ஆட்கள்லாம் நிறைய எடுப்பாங்க. இருக்கிற ப்ராஜெக்ட்கள் நிறைய பேர் இந்த இடத்துல எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்கிற ப்ராஜெக்ட் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக எதனா ஆள் தேவைப்படுவாங்களாப்பா? ஓகேப்பா, ஒரு மெயின்டெனன்ஸ், ஒரு ப்ராஜெக்ட்டில் புதுசாக ஒரு கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணுறேன், அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவைப்படுவாங்க, அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த மாதத்தில் வந்து ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். ஆகணும், ப்ராஜெக்ட்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் நியூ இயர் பார்ட்டி, இயர் அண்ட் சேல் அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஓகே, பிளாக் ஃப்ரைடே அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் அந்த டைம்லலாம் வந்து ஸ்லோ ஆகிடுங்க. இதுதான் கான்செப்ட்டுங்க. சரி, ஓகே. தொழிலாளர்களோட எதிர்பார்ப்பு மாதங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? பணம் வர மாதம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து வேலை தேட மாட்டாங்க. எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஏன் சார் அமைதியாக இருப்பாங்கன்னா வந்து அப்ரைஸ் ஒரு வருஷம் உழைச்சாச்சுப்பா, அதுக்கான சம்பளம் இன்க்ரிமெண்ட் இந்த டைமில் தான் வரப்போகுதுங்க. ஸோ இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்துல இந்த டைமில் தான் வந்து அப்ரைசல் நடக்கும் எல்லா இந்தியன் கம்பெனிலையும். ஓகேவா? அப்ரைசல் நடக்கிற மாதங்க இந்த மார்ச் ஏப்ரலுங்க. இந்த மே மாதம் பக்கம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ சம்பளம், ப்ரமோஷன் ஆச்சா இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஓகே, அப்படி நடக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஆளுங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கொடுத்த சம்பளமும் ப்ரமோஷன் எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. 90% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கலாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. கொடுத்த அப்ரைசல் ரேட்டிங் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் பெட்டராக வந்திருக்கலாமே, இன்னும் பெட்டராக சம்பளம் வந்திருக்கலாமே, ப்ரமோஷன் வந்திருக்கலாமே, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சண்டை போட்டு இந்த மாதங்களில் வந்து இந்த மாதத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள். இந்த மாதத்தில் நிறைய பேர் வெளில போகிறதுட்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஆட்களை எடுப்பாங்க. அந்த ரீஷஃபலிங் நடக்குங்க. ரீஷஃபல் சில பேர் பாதி பேருக்கு ஒரு 10% பீப்புள் வந்து படா இந்த வேலையை வேணாடான்னு ஊர் பக்கம் போயிடுவான், இல்லை வேறு தொழில் பண்ண போயிடுவான். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அதுக்கு தேவையான ஆட்கள் உள்ளே வருவாங்க. அப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் யூஷுவல் இந்த இடத்துல தான் வந்து அப்ரைசல் பிரச்சனையாக இருக்கிறது இந்த டைமில் ஓப்பனிங்ஸ் நிறையவே இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அதே மாதிரி வந்து அது எல்லாமே ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு போனால் புது செட்டில் அப்படின்னு எல்லாம் செட்டில் ஆகிற டைம் தான் இதெல்லாங்க. அண்ட் இயர் ரெண்டு நான் சொன்ன மாதிரி வழக்கம் போல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குங்க. சரிங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்குங்க. ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறேங்க, இந்த மந்த் இந்த ப்ளூ கலரும் இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, இந்த டைமில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணோம், இந்த மார்ச் ஏப்ரல்லாம் செம்மையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி புது டெக்னாலஜிலாம் படித்து அடித்து பின்னினுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மார்ச் ஏப்ரல்ன்றது உங்களுக்கு சரியான மாதன்றதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த சரியான மாதத்தில் நீங்கள் இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4-5 மாதம் செம்ம மாதங்க வேலைக்கு போகிறதுங்க. அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான மாதங்க. சரிங்க சார், வேலைக்கு போகலாம் முடிவு பண்ணியாச்சு, என்ன பண்ணணும் அது சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேன். முதல்ல வந்து ஐடி ஃபீல்ட் டவுன்னு ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சாட் ஜிபிடின்னு வந்திருக்கான், அது பயங்கரமாக எல்லாரோட வேலையும் போயிடும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாதுங்க. ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கட்டுங்க, ஐடி ஃபீல்ட் டவுனா, ஆமாம் டவுனு. சாட் ஜிபிடியால் வேலை போயிடுமா, ஆமாம் வேலை போயிடும். சைலண்ட்டாக நீ படித்து வேலைக்கு போயிடு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா? சைலண்ட்டாக அவன் சொல்லிட்டே இருக்கட்டும், நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிடு, சத்தமே இல்லாமல் படிச்சுட்டு போயிடு. ஓகேவா? வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகங்க. ஒரே ஒரு இடம் தான் அந்த பேக்டோர் ப்ராசஸிங், திருட்டுத்தனமாக போன டெக்னாலஜிஸ்க்கு மட்டும்தான் மேக்ஸிமம் துரத்திட்டு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவை கம்பெனிஸோட ரெக்ரூட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேங்க. ஸோ என்னோடய எம்ப்ளாயிஸே வந்து நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயிஸை நான் தர ரெடியாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன கண்டிஷனாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிட்டுங்க. சரி, ஓகே. 6 பிரச்சனைகள் வந்து சமாளிக்கணும் நம்ம. சரிங்களா? இது எப்பவுமே யூஸ்வலாக என் வீடியோவில் சொல்கிறது தாங்க. ஸோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது புரிஞ்சிடாதான்னு ஒரு ஏக்கத்தோடு தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வந்து கமெண்ட்ஸுங்க, அடுத்தவன் எண்ணங்களை நீங்கள் மதிக்காதீங்க. ஏன்னா அவன் நல்லவனாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவான், திருடனாக இருந்தாலும் உங்களையும் போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அண்ட் சர்டிஃபிகேட் பின்னாடி அலையாதீங்க. ஏன்னா வந்து சர்டிஃபிகேட் ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தாங்க. ஸோ உண்மையான நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி வேல்யூ இருக்குங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டிங்க, நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி சிறந்த யூனிவர்சிட்டி தாங்க. நீங்கள் யூடியூப் ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க, அந்த யூனிவர்சிட்டி டேட்டா சயின்ஸ் படிங்க, இந்த இடத்துல டேட்டா அனாலிட்டிக்ஸ் படியோ, பச்சை வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒன்றும் இருக்காதுங்க. சும்மா ஏமாத்துறதுலாங்க, நம்பாதீங்க. நம்ம ஊரில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிங்க போதும். டெமோ கிளாஸை பார்த்து தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க. அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், இந்த மவுஸ் உலகத்திலே பெஸ்ட் மவுஸ் இது தான், காந்தியடிகள் யூஸ் பண்ண மவுஸ்ன்னு சொன்னால் கூட 20,000 கொடுத்த போட்டுருவான் யூடியூப்பில். ஓகேவா? தயவு செஞ்சு யூடியூப்பில் வந்து எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சு நம்பாதீங்க. ஓகேவா? தயவு செஞ்சு ஆழமாக சிந்திங்க, தேடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள், எது நல்லது எது கெட்டதுன்னு தேடுங்க, உங்களுக்கு ஒரு பதில் தெரியுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க பயங்கர ஃபேமஸ், பயங்கர சூப்பர்னு சொன்னாங்கல்ல, யாருங்க சொன்னது? அதெல்லாம் படித்தா வேலையே கிடைக்காதுங்க, காசு வாங்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? நம்ம படித்த வாழ்க்கையை தாங்க வீண் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தயவு செஞ்சு இந்த யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நம்பர் தான் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே மறந்துடாதீங்க,
திறமையால வேலைக்கு போகிறவன் தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பான். காசு கொடுத்து போகிறவன் எப்பவுமே நல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ வேலையை காசு கொடுத்து வாங்காதீங்க. அதே மாதிரி வந்து பேக்டோர் ப்ராசஸிங்கை பற்றி நான் எப்போவுமே பேசிகிட்டே தான் இருப்பேன். என்னை பற்றியும் என் கம்பெனியை பற்றியும் அசேஷமாக திட்டுற என் நண்பர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன். இதை அழிக்காமல் நான் விடவே மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கிங்க. எவ்வளோ தான் திட்ட முடியும் உங்களால், திட்டிக்கிங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. என்கிட்ட படிச்சுட்டு என்கிட்டயே ஒர்க் பண்ணி எனக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்து என் கிளைண்ட்டெல்லாம் சந்தோஷப்படுத்தினேன். என் நண்பர்கள்னு சொல்லாங்க, என்னோடய எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லலாம், என்னோடய ட்ரெயினிஸ்ன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஸோ உங்கள் அண்ணன் கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் தம்பிகளா. ஓகேவா? இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை இது ஒரு நம்பருக்கு ஆஃபீஸ் டைமில் ஃபோன் பண்ணுங்கள், நான் எடுப்பேங்க. நான் ஆஃபீஸில் மட்டுமே தான் இருப்பேங்க, சென்னையில் தான் இருப்பேன். வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேசலாங்க. ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, நம்ம சாப்பிட்டே பேசுகிறோம். ஓகேவா? இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க, நான் உங்ககிட்ட பேசுவேங்க. சரி, ஓகே சார். என்ன தான் படிக்கிறதுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸுங்க. அநியாயத்துக்கு ஃபேமஸ் இல்லைங்களா? டேட்டா சயின்ஸ் சூப்பராக இல்லையாங்க அப்படின்னா தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நான் சொல்கிறது நான் ஐடிலேருந்து ஐடியில் போகிறவங்க தயவு செஞ்சு இதை படிக்காதீங்க. ஓகேவா? டேட்டா சயின்ஸை படிப்படின்னு ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா? 100 பேர் படித்தா அதில் 98 பேருக்கு தான் புரியும். 1 இல்லை 2 பேர் தான் வேலைக்கே போவான். மற்றவங்களாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சும்மா தான் இருக்கணும் வீட்டில். ஓகேவா? ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்றத படிக்கலாம், தப்பு இல்லை. சரி, ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஐடியில் இருக்கிறவங்க படிங்க. நான் ஐடியில் இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷராக இதில் எடுக்கவே மாட்டான். ஓகேவா? அண்ட் ரெண்டாவது, இதில் ஃபேக்கும் போட முடியாது. போட்டால் அங்கே போய் வேலை செய்ய தெரியாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த யூடியூப்பில் எல்லாம் வந்து காசை வாங்கிட்டு போட்டானுங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிங்கன்ட்டு. 95% வரைக்கும் பேக்டோர் மூலமாக மட்டும் தான் போக முடியும் டேட்டா அனாலிட்டிக்ஸில். திரும்ப சொல்கிறேங்க, இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து ஐடியில் இருக்கிறவங்க படிக்கலாம். நான் ஐடியில் இருக்கிறவங்க தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் ஐடியில் இருக்கிற யாராக இருந்தாலும், பிபிஓவில் இருக்கேன், மெக்கானிக்கல் இருக்கேன், சிவில் இருக்கேன், சப்போர்ட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா அவங்களு தான் இதை படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? 100 பேர் படித்தா 100 பேர் பேக்டோரில் தான் போகணும். 3லேருந்து 4 லட்ச ரூபா பிடிங்கிட்டு தான் உங்களை இந்த வேலைக்கு அனுப்பி விடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க. அண்ட் 3வது நம்ம படிக்கவே கூடாத கோர்ஸுங்க, நம்ம தெய்வம் தாங்க, ஜாவா வித் செல்னியம்ங்க. சொன்ன ஒன்று ஃபேக்குன்னு ஹெச்ஆர் கண்டுபிடிச்சிருவான். ஓகேவா? 2லேருந்து 10 வருஷம் ஃபேக் ஆளுக்கு பேக்டோர், 2 வருஷம் 10 வருஷம் போட்டு ஃபேக்காக போட்டு பேக்டோரில் அனுப்பி விட்ருவாங்க. 100 பேர் படித்தா 100 பேர் பேக்டோரில் தான் போகணும். கோடிங் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி தான் இதில் சேர்த்து விடுவானுங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக கோடிங் தான் இருக்குங்க. மொதல் எடுத்தோன்னே 60,000 ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸை சேர்த்து விட்ருவானுங்க. கோர்ஸை படிச்சுட்டே இருப்பேன், வேலைன்னு போய் கேட்டால் வந்து அப்போ தான் ஒரு 3லேருந்து 4 லட்ச ரூபா பிடிங்கிடுவானுங்க. ஓகேவா? ஸோ ஒன்றுமே தெரியாமல் பேக்டோரில் உள்ளே தள்ளுவாங்க. அண்ட் அங்கே போயிட்டு கதற ஒன்று அடிச்சு தொத்தி விட்டுருவாங்க. நம்ம தெய்வம் அடுத்தது வருது பாருங்கள், டெவாப்ஸுங்க. அதுவும் அதே மாதிரி தாங்க. டெவாப்ஸ், ஏடபிள்யூஎஸ், க்ளவுடுங்க. இதெல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய டுபாக் ஒரு கோர்ஸுங்க. ஓகேவா? நெட்வொர்க்கிங்கில் இருக்கேன், சைபர் செக்யூரிட்டியில் இருக்கேன் அப்படின்னா அவங்க படித்தா இது செம வேல்யூங்க. நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேங்க. ஓகே, நெட்வொர்க்கிங்கில் நான் ரொம்ப நாளாக இருக்கேன், க்ளவுட் படிக்கிறேன்னா வேல்யூங்க. ஆனால் நான் ஐடியில் இருந்து இதை படிச்சுட்டு பேக்டோர் மூலமாக போனவங்க எல்லாம் மண்டியை பிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், எப்போவுமே பேக்டோரை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க பண்ணுவாங்க. 10 பேர் போகிறாங்கன்னா அதில் ஒருத்தர் சர்வே பண்ணுவான். அந்த ஒருத்தனை பார்த்து தாங்க இந்த 9 பேரை விசிலழிவான். ஆனால் இங்கே 10 பேர் 9 பேர் வீணாக போயிட்டான்ல, அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. 10 பேர் அந்த ஒருத்தன் போயிட்டான்டா, அவன் பொழைச்சிக்கிட்டான்டா அப்படின்ட்டு 10 பேர் 9 பேர் துரத்தி விட்டாங்க, அந்த ஒருத்தன் ஜெயிச்சிட்டான். இதையே தான் பார்த்து நம்ம இந்த ஜென்ரேஷன் வீணாக போயிட்டுருங்க. ஓகேவா? நமக்கு என்ன ஆகும் நமக்கே தெரியாது தம்பிகளா. எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க தெரியுங்களா? தயவு செஞ்சு நேர்மையாக போக பாருங்கள். பெண்கள் தயவு செஞ்சு இந்த ஃபீல்டை போகாதீங்க. ஏன்னா இது வந்து 24/7 மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். பெண்களால் இந்த ஃபீல்டில் வேலை செய்ய முடியாது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இடிஎல் டெஸ்டிங். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற செம்ம டுபாகோட் கோர்ஸ் இதுதாங்க. 20,000 முதல்ல வாங்கிட்டு 3லேருந்து 4 லட்ச ரூபா போட்டு இப்போ பேக்டோரில் அந்நியாயத்துக்கு இது 98% சொல்லாமல் 99%, 99.9% சொல்லாங்க. மொத்த இடிஎல் ஃபீல்டில் இருக்கிற அவ்வளோ பேருமே ஃபேக்கில் தான் போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் மோசமான ஃபீல்டு தாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். இடிஎல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்க பிஎல்எஸ்டிஎல் ஆரக்கில்ங்க. நம்மளால் என்ன பண்ணுவோன்னா இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலிட்டு, செலக்ட்டு, இதுதான் கோரின்னு நினச்சிட்டு இருப்போம். நீ என்னோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போன வாரம் சண்டே, போய் பாருங்கள், வச்சு செஞ்சுருப்பேன். எவ்வளோ பேருங்க, லட்சக்கணக்கான பேர் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க இந்த பிஎல்எஸ்கியூஎல் ஆரக்கில் பண்ண தெரியாமல். ஃபங்க்ஷனல் கோடிங்னு ஒன்று இருக்குங்க இந்த பிஎல்எஸ்கியூஎல் ஆரக்கில், அதெல்லாம் பண்ண வராதுங்க. அது ப்ரொஃபஷனலாக அதே ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணுறதுனால தான் பண்ண முடியுங்க. இந்த பேசிக்காக இருக்கிற எஸ்கியூஎலை காமிச்சு ஏமாற்றி உள்ள தள்ளுவான். உடனே ஒரு 3லேருந்து 4 லட்ச ரூபா பிடிக்கிட்டு அனுப்பி விட்ருவான். அங்கே போயிட்டு துரத்தி விட்ருவாங்க. நீ எங்கேயும் அவ்வளோ காசு போச்சுங்க. ஓகே, ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. ஓகேவா? எனிவே, ஸோ இது நான் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் நான் சொல்கிறேங்க. இது எல்லாமே திருட்டுத்தனமாக போன கோர்சஸ் தாங்க. இதெல்லாம் படித்தா ஏமாற்றி தான் வேலைக்கு போக முடியுங்க. இதை படித்து நேர்மையாக போனால் எவனுமே கிடையாது. சரிங்களா? ஓகேவா? எல்லாம் டுபாக் ஒரு கோர்ஸுங்க.
தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஐடியில் இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் படிக்கலாம். நீங்கள் தைரியமாக படிங்க. செம்ம ஸ்கோப் இருக்குங்க. ஓகேவா? உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் அருமையான டெக்னாலஜி தாங்க. ஆனால் எதுலலாம் திருட்டுத்தனமாக அனுப்ப முடியும்ன்ட்டு ஃபீல்டை மாற்றி பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக 5லேருந்து 6 லட்சம் பிடுங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுருக்கிற இந்த சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். எனிவே நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இதெல்லாம் படிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க, நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் விக்கிடிக்கி என் காஷன் ஃபோட்டோங்க. நீங்கள் என்ன எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டு நீங்களும் மாடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. வழக்கம் போல் புலம்புறதை நான் புலம்பி முடிச்சிடுறேங்க. பேக்டோர் ப்ராசஸிங் இந்த சிஸ்டத்தை ஒழிக்க போராடிட்டு இருக்கிற அப்பாவி தமிழன் நானுங்க. ஓகேவா? என்ன இவ்வளோ தான் கேவலமாக இன்டர்நெட்டில் பேசுகிறாங்கன்னு தெரியாதுங்க. நிறைய ஃபோன் கால், நிறைய வாட்ஸ்அப்பு, நிறைய மெசேஜுங்க. எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் போராடுவேன். கடைசி வரைக்கும் போராடுவேங்க. பார்க்கலாம்.